ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த கால வேளையிலே சமீபத்திலும் தூரத்திலும் இந்த வார்த்தையை கவனிக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. என்னோடு பரிசுத்த வேதாகமத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை தேவ மகிமைக்காக வாசித்து பாருங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல ஜெபம் பண்ணி முடித்து வந்தபோது அவருடைய சீஷலிலே ஒருவன் அவரிடத்தில் வந்து, யோவான் தன் சீஷலுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தது போல எங்களுக்கும் ஜெபிக்க கற்றுத்தாரும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்கிறத நாம் பார்க்கிறோம். அன்பான சகோதரனே சகோதரியே, இந்த வார்த்தை உண்மையாகவே ஒரு அற்புதமான ஆச்சரியமான வார்த்தை. காரணம் என்னென்னா, ஆண்டவரிடத்தில் வந்து அன்று உம்மை போல் நாங்கள் பிரசங்கம் பண்ணணும், உம்மை போல் அற்புத அடையாளம் செய்யணும், உம்மை போல் பேய் பிசாசை துரத்தணும், உம்மை போல் நாங்கள் பிரபலமான ஆளாக ஆகணும் அப்படின்னு சொல்லி அவன் வந்து கேட்கல. ஆண்டவர்கிட்ட என்ன கேட்குறான்னா, உம்மை போல் நாங்கள் ஜெபிக்க கற்றுத்தாங்க என்று சொன்னான். அன்பான சகோதரனே சகோதரியே, இந்த வார்த்தையை கவனிக்கிற என் அன்பு தேவஜனமே, இன்னைக்கு இந்த ஜெபத்தினுடைய வல்லமையை, இந்த ஜெபத்தினுடைய மேன்மையை நம்ம அறிந்து கொள்ளுவோம் என்று சொன்னால் கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கை இருக்கிறது போல இருக்காது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் செய்வார்கள், ஆனால் ஜெபம் மாத்திரம் பண்ண மாட்டாங்க. அவங்களோட வாழ்க்கையில் என்ன இருக்காதுங்க, ஜெப வாழ்க்கையே இருக்காது. இன்னும் சொல்லணுன்னா, அவங்க ஜெபம் எவ்வளோ நேரம் பண்ணுவாங்கன்னா 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுவாங்க. அதுவே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம், கடினமாக இருக்கும். அன்பான சகோதரனே சகோதரியே, நம்ம தேவ சமூகத்தில் மணிக்கணக்காக நேரத்தை செலவிட பழகி கொண்டோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அது உண்மையாகவே சொல்கிறேன், நேரம் எப்படி கடந்து போகும் நமக்கு தெரியாது. யாருக்கு கஷ்டமாக இருக்கும் தெரியுங்களா? யார் தேவனை நேசிக்கிறது இல்லையோ அவங்களுக்கு ஜெபிக்கிறது ரொம்ப கஷ்டம், கடினம், சவாலானது. காரணம் என்னென்னா, அன்பான தேவ ஜனமே, இவ்வளோ நேரம் நம்ம உக்காரணமா அப்படின்னு சொல்லி யோசிப்போம். ஆனால் யார் தேவனை நேசிக்கிறார்களோ அவர்களுக்கு, அன்பான தேவ ஜனமே, நேரம் போகிறதே தெரியாது. ஏன்னா நேசிக்கிறவங்களுக்கு அது எவ்வளோ நேரம் ஆனாலும் அவங்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரியாது. ஏன்னா அவங்க நேசிக்கிறபடினால அவங்களுக்கு நேரங்கள் காலங்கள் எல்லாம் என்ன கிடையாதுங்க, கஷ்டமானது கிடையாது. ஸோ ஆகையால் நாம் தேவனை இந்த வருஷத்தில் நேசிக்கிற தேவ பிள்ளைகளாக மாற பழகி கொள்ள வேண்டும். அப்படி நீங்கள் மாறிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜெபம் என்னங்க ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்காது. இன்னொரு வார்த்தை சொல்லணும்னா, நீங்கள் ஜெபிக்க பழகி கொண்டீங்கன்னா உங்களால் ஜெபிக்காமல் இருக்க முடியாது. ஆகையால் நான் தைரியமாக சொல்கிறேன், 44 வருஷம் ஆச்சு நான் ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்டு. ஆகையால் அன்னையிலேருந்து இன்னி வரைக்கும் என் வாழ்க்கையில் நான் என்ன கற்றுக்கொண்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜெபிக்க கற்றுக்கொண்டேன். நான் ரொம்ப பெரிய ஆள் கிடையாது, சாதாரணமான மனுஷன். ஆனால் என் வாழ்க்கையில் நான் அதிகமாக எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தது என்னென்னா, அவரோட பாதத்தில் அமர்ந்திருந்து ஜெபிக்கணும் அப்படின்னு கற்றுக் கொடுத்தார். ஆகையால் தான் இந்த 44 வருஷம் ஆண்டவருடைய கிருபையில் திரும்பி பார்க்காம எவ்வளவோ பிரச்சனைகள், பாடுகள், என்னங்க, எதிர்ப்புங்க, தடைங்க, நிந்தைங்க, அவமானங்க, சத்துருக்களுடைய போராட்டம், என்னங்க, மனிதர்கள் முகாந்திரமாக பல ரூபங்களிலே பிசாசு, அன்பான தேவ ஜனமே, என்னை ஒன்றும் இல்லாத ஆக்கணும்லாம் நினச்சான். ஆனால் நான் ஆண்டுகிட்ட என்ன கற்றுக்கினேன்னா, எல்லா சூழ்நிலையிலையும் நான் ஜெபிக்க கற்றுக்கொண்டேன், ஆண்டவரை நோக்கி பார்க்க கற்றுக்கொண்டேன். ஆகையால் எனக்கு மலை போல் வந்த பிரச்சனைகள் எல்லாம் கர்த்தர் என்ன பண்ணிட்டாருன்னா பனி போல் மாற்றிட்டார். என்னை அழிக்கணும்னு நினைஞ்சவங்க விலாசம் இல்லாமல் போயிட்டாங்க. காரணம் என்னென்னா, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வேன் வாக்கு பண்ணார். ஆகையால் கர்த்தர் அப்படியே செய்தார். ஆகையால் ஜெபத்துக்கு என்ன இருக்குன்னா வல்லமை இருக்குது. நாம் செய்ய முடியாததை ஜெபம் செய்யும், நாம் போக முடியாத இடத்துக்கு ஜெபம் போகும். ஆகையால் ஜெபம் என்று சொல்லக்கூடியது இந்த உலகத்திலேயே எல்லா ஆயுதங்களை காட்டிலும் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதம் எதுன்னு கேட்டிங்கன்னா ஜெபம். ஆகையால் இந்த ஜெபத்தினால ஆகாதது ஒன்றுமே இல்லை.
ஆகையால் நீங்கள் இந்த 2025 வருஷத்தில் அன்பான சகோதரனே சகோதரியே, நீங்கள் சாதிக்கிறவர்களாக மாறணுமா? பெரிய காரியங்களை நீங்கள் செய்யணும்னு விரும்புகிறீங்களா? அன்பான தேவ ஜனமே, நீங்கள் ஜெபிக்க பழகிக்கொள்ளுங்க. ஆதி ஆமத்திலேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் 66 புஸ்தகங்களில் வாசித்து பாருங்கள். இந்த 66 புத்தகங்களிலும் அதிகமாக பிரியமான தேவ ஜனமே சாதித்தவங்க யார், பெரிய காரியங்களை செய்தவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜெபித்தவர்கள் தான். ஆகியால் தேவன் யாரை தேடிக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் ஜெபிக்கிறவனை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். நீங்கள் வேதத்தில் வாசித்து பாருங்கள். எசேக்கியேல் 22:30 வாசிங்கன்னா, தேசம் அழியாதபடி அன்பான தேவஜன்ம திறப்பின் வாசலில் நிற்கத்தக்க ஒருவனை ஆண்டவர் தேடினார் என்று வேதம் சொல்லுது. அன்பான தேவச்சனமே, ஆகையால் ஏசாயா 59 அதிகாரம் நீங்கள் 14 16 வசனம் வாசிச்சிங்கன்னா, ஜெபிக்கிறவன் ஒருவனும் இல்லை என்று கண்டு கர்த்தர் ஆச்சரியப்பட்டார் என்று வேதம் சொல்லுது. இன்னைக்கு ஜனங்களுக்குள்ள என்ன ஆயிட்டு இருக்குன்னா, பிரியமான தேவ ஜனமே, ஜபம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இன்னைக்கு பலவிதமான உபதேசங்க, பலவிதமான பிரசங்கியாருங்க, ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்னங்க, இப்படியெல்லாம் பிரசங்கம் பண்ணுறதுனால நம்ம என்ன பண்ணிட்டோம், வேதத்தை ஒழுங்காக வாசிக்காமல் அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு இன்றைக்கி என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா, ஜபத்தை மறக்க ஆரம்பித்தோம். ஜபத்தை நம்ம மறுக்கிறதுனால தான் இன்றைக்கி நமக்கு இவ்வளோ பாடுங்கோ, பிரச்சனை, போராட்டம், இவைகளெல்லாம் மாறணுமா? அன்பான தேவ ஜனமே, நீங்கள் ஜெபிக்க பழகிக்கொள்ளுங்க. வேறு யாரையும் உங்களோட வாழ்க்கையில் உதாரணமாக வைத்து கொள்ளாதீங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பாருங்கள். நீங்கள் மத்தேயு 4 வாசிச்சிங்கன்னா 40 நாள் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறார். அன்பான தேவ ஜனமே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17 அதிகாரத்தில் வாசிச்சிங்கன்னா, ஆண்டவரும் சீஷர்களும் மலையிலே போய் ஜெபித்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். மார்க் 1 அதிகாரம் 35 வாசிச்சிங்கன்னா, இருட்டாக இருக்கும்போது அதிகாலமே ஒரு இடத்துல ஆண்டவர் ஜெபித்தார் என்று நம்ம வாசிக்கிறோம். நீங்கள் லூக்கா 6 அதிகாரம் 12 வசனம் வாசிங்கன்னா, ஆண்டவர் இரவெல்லாம் ஜெபித்தார். அப்போது அன்பான தேவ ஜனமே, சபைக்கு, குடும்பத்துக்கு, விசுவாசிகளுக்கு, ஊழியக்காரனுக்கு முன்மாதிரி யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீங்கள் அவரை பாருங்க, அவரை போல மாறுங்க. நீங்கள் வேறு யாரையாவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்குள்ள அன்பான தேவ ஜனமே கலைகளை விதைத்து நீங்கள் தேவனுக்காக வாழ முடியாமல் பலவிதமான அன்பான தேவ ஜனமே வார்த்தைகளை சொல்லி உங்களோட மனதை கரைப்படுத்தி விடுவார்கள். ஆகையால் நீங்கள் அவர்களை பார்க்காம தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்க பழகி கொள்ளுங்க. நீங்கள் ஜெபிச்சு பாருங்களேன், அற்புதம் நடக்கும். ஜெபிச்சு பாருங்கள், பதில் கிடைக்கும். ஜெபிச்சு பாருங்கள், ஆகாததெல்லாம் ஆகும். நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள், தடைகளை கர்த்தர் மாற்றுவார். உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ ஜெபிக்கிறீங்களோ அவ்வளவும் கர்த்தர் உங்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போவார். நீங்கள் லூக்கா 10:42 வாசிங்கன்னா, மரியாதை பார்த்து சொல்கிறாரு, தன்னை விட்டு எடுப்பிடாத நல்ல பங்கை அவரோட பாதத்தில் தெரிந்தார். நல்ல பங்கு எதுனா ஜபந்தான். ஆகையால் இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்குற என் அன்பு சகோதரி சகோதரியே, உன் குடும்பத்தில் அற்புதம் நடக்கணுமா, உன் கணவர் ரட்சிக்கப்படணுமா, உன் பிள்ளைங்களுக்கு திருமணம் நடக்கணுமா, உனக்கு வீடு வாசல் உண்டாகணுமா, கர்த்தருடைய பிரயாசங்களை ஆசீர்வதிக்கணுமா, நீ அநேகருக்கு கொடுக்குற நிலைமையில் ஆசீர்வாதமாக காணப்படணுமா, இன்றைக்கு ஜெபிக்க உங்களை ஒப்பு கொடுங்க. கண்டிப்பாக கர்த்தர் பெரிய காரியம் செய்வா. சீஷர் எப்படி கேட்டாங்களோ ஜெபிக்க கற்றுத்தான்னு சொல்லி, இன்றைக்கி நீங்களும் ஆண்டு சமத்தில் முழங்கால் பண்ணிட்டு, ஆண்டவரே எனக்கு ஜெபிக்க தெரியல, ஜெபம் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் முடியல, எனக்கு கற்றுக் கொடுங்க. சிலர் பாருங்கள், ஜெபம் பண்ணோன்னு நினைக்கும் தூக்கம் வந்துடும், ஜெபம் பண்ணோன்னும் போது யாராவது தடை வந்துடும், ஜெபம் பண்ணோன்னும் போது அன்பால் ஏதாவது சத்துரு ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துடுவான். ஆகையால் அவைகளுக்கு நாம் இடம் கொடுக்காம எல்லா சூழ்நிலையில் நீங்கள் ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்க. கண்டிப்பாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, இந்த காலையில் எங்களோடு நீர் பேசின வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கேட்டு விட்டு விடாமல் இந்த வார்த்தை கேட்டபடி உம்மை போல நாங்கள் ஜெப வீரர்களாய் மாற உதவி செய்யும். இந்த வார்த்தை கேட்டு உணர்ந்து ஒப்பு கொடுத்த எல்லா தேவ பிள்ளைகளை தனித்தனியாக ஆசீர்வதிங்க. அவருடைய குறைகளெல்லாம் நிறைவாக்குங்க, அற்புதங்களை செய்யுங்க, வேலை வாய்ப்புகளை தாங்க. ஆண்டவரே, தேவையுள்ள மக்களுடைய தேவைகளை சந்தியும், அவருடைய குறைகளெல்லாம் நிறைவாக்கி நன்மை நாள முடிச்சுட்டோம். கிருபை உள்ள கரத்தில்
கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் விசுவாசிக்கிறேன் தேவன் உங்களோடு பேசியிருக்கிறார். இன்னும் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும்னா எங்களுடைய தொலைபேசியின் வழியாக நீங்கள் எங்களோடு அணுகலாம். உங்களுக்கு ஜெப குறிப்பு இருந்தால் நீங்கள் எங்களோடு தொலைபேசியின் வழியாக பேசலாம். நாங்கள் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.